ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீன ராசியிலிருந்து வக்கர பயிற்சி தொடங்குறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே இந்த மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. அதனாலேயே 12 ராசிக்கும் பல்வேறு சிறப்பு பலன்களாம் கிடைக்க காத்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா தனக்காரங்களான சுக்கிரன் வக்கர பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா பல ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான நேரமாகவும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சுமாரான நேரமாகவும் தாங்க அமைய போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்துல இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் புதன் பகவானும் இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த மீன ராசியில தாங்க சேர்ந்து இருக்க போறாங்க. அதுக்கு அடுத்த கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் 28ஆம் தேதி அதே மீன ராசியில சந்திர பகவானும் வரப்போறாருங்க. இதை தொடர்ந்து மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. அப்போ இந்த சனி பயிற்சி மூலமா பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பல விதமான அதிர்ஷ்டத்தை தாங்க இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அப்போ இந்த 12ஆம் இடமான மீன ராசியில சுக்கிரன், ராகு, புதன், சூரியன், சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் பயணிக்க போறாருங்க. இந்த மாசத்துல தனாதிபதியான சுக்கிரன், அதாவது 2-7 கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது கூடவே வேலை, தொழில், படிப்பு, ஆரோக்கியம், பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே சில மாற்றங்கள் தாங்க கிடைக்க போகுது. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த துளாராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு ஒரு செழிப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க ரொம்பவே கடினமா உழைக்கிறது மூலயமா உங்களோட ஆபீஸ்ல உங்களோட வேலையில் எல்லாத்திலுமே வெற்றி தாங்க கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுல வளர்ச்சியெல்லாம் கிடைக்கிறதுக்கு சில தடைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி தாங்க கிடைக்க போகுது. இந்த மாதத்துல கூடவே வேலையில மாற்றம் கூட ஏற்படுங்க. அதனால வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மாற்றம் வேணும், இடமாற்றம்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்ப அந்த வாய்ப்புல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா யோசனைகளையுமே ஆபீஸ்ல கேட்டு நடந்துக்கிற வகையில தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மாதம். உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்க போறாங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதாங்க இந்த டைம்ல. அதாவது மீட்டிங்லாம் நடக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்குவாங்க. இது கூடவே புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற இந்த துளாராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குதுங்க. அதனால இந்த டைம்ல நீங்க நிறைய இன்டர்வியூல அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு தொழில நீங்க தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்க தொடங்கலாங்க. இருந்தாலும் கூட அதிக பணத்தை நீங்க முதலீடு செய்யாம குறைந்த அளவுல மூலதனத்தை போட்டு நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. இது கூடவே ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிற இந்த துளாராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்துல சில பின்னடைவுலாம் ஏற்படலாங்க. அதனால ஏற்கனவே தொழில் வியாபாரம் செய்யறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சியா தாங்க இருக்க போகுது. இதுவே காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. திருமணமான தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு புரிதல்லாம் இருக்குங்க. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியா தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க கிட்டேயும் உங்களோட உறவு ரொம்பவே சிறப்பாக தாங்க அமைய போகுது இந்த டைம்ல. இது கூடவே இந்த துளாராசிக்காரங்க சர்க்கரை, டயபிட்டிஸ் இது மாதிரியான உடல்நிலை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நீரிழிவு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால இந்த சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க படிப்புல ரொம்பவே சிறந்த விளங்குறதுக்கு இது ஒரு சூப்பரான டைம்ங்க. அதனால நல்ல ஒரு மார்க்கும் வாங்குவீங்க. அதுக்கு முக்கியமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனத்தை சிதற விடாம படிச்சீங்கன்னாவே போதுங்க. நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த துளாராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க. இப்ப இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல காத்துட்டு இருக்கு அப்படின்னு விரிவா பார்த்துக்கிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உறவுல சில வலுவான தொடர்புல உங்களுக்கு இருக்குதுங்க. அதுவும் உங்களோட லைஃப் பார்ட்னர் தாங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்து
பேக் போனா இருந்து உங்களை வந்து தூக்கி விட போறாங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துல நீங்க அடைய போறீங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஃபேமிலியோட சேர்ந்து எங்கேயாவது வெளியில போவீங்க, இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் நீங்க மட்டும் எங்கேயாவது வெளியில போறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு தாங்க இந்த மாதம் வந்து அமைய போகுது. குழந்தைகிட்ட உண்டான உறவு கூட உங்களுக்கு ரொம்பவே அசாதாரணமா இருந்தாலுமே கூட இந்த மாதம் வந்து நல்லா தாங்க இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அதன் மூலயமா அன்பு வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. இது கூடவே காதல் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதம் தாங்க. ஒன்னே எங்கேயாவது வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து அவங்க மனசுல நீங்க அந்த இடத்துல பிடிச்சிக்க போறீங்க. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை எடுக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால இந்த டைம் வந்து இந்த திருமண வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளா வரன் கிடைக்காம இருக்கிறவங்க, இல்ல திருமணம் வந்து தடைப்படுது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்க போகுதுங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சக்சஸ் ஆகும். வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. அதனால வீடு குடி போறது, பால் காய்ச்சறது, இல்லைன்னா திருமணம், வளைகாப்பு இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை நீங்க நடத்திக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து உங்களோட பொருளாதார நிலையில சீரான முன்னேற்றம்லாம் இருக்குங்க. அதிலும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் தாங்க உங்களுக்கு நிதி ரீதியா ரொம்பவே ஆதரவுலாம் அளிப்பாங்க. இவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறது மூலயமா நல்ல ஒரு உபரி வருமானம்லாம் நீங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. நல்ல லாபம் தரக்கூடிய முதலீடுகளை நீங்க பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து இரட்டிப்பு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ பணத்தை எதுல முதலீடு செஞ்சா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்க கரெக்டா செய்யறது மூலயமா நல்ல ஒரு அதிகமான வருமானமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. இந்த வாய்ப்பு வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால பணத்தை வந்து உங்களால எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அது எல்லாமே இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாங்க. பங்குதாரர்களா இருக்கிற பட்சத்துல வர்த்தகத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க. ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க ரொம்பவே உறுதியா இருக்கணுங்க. அப்படியே ஷேர்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து அதிகமா முதலீடு செய்யறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் கொடுத்தா திரும்ப வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற இடத்துல மட்டும் பணத்தை வந்து கொடுங்க. இல்லைன்னா மற்றபடி யாருக்கும் பணத்தை வந்து கொடுக்க வேணாங்க. இந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியா இந்த லோன் விஷயம் எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு உத்தியோக ரீதியா இந்த மாதம் வந்து உங்களோட உத்தியோகத்துல நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்குதுங்க. அப்படி இருந்தாலுமே கூட சில தடைகள்லாம் வரலாம். அது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியெல்லாம் காத்துட்டு இருக்குதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இல்ல உங்களுக்கு விருப்பமான இடம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்குதுங்க. இதுவே புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. சேல்ஸ், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இதுவே ஊடகம், திரைப்பட துறையில வேலை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு கடினமான உழைப்பின் மூலமா தாங்க நல்ல ஒரு பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இந்த சக்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டு தாங்க நீங்க இருந்தாகணும். இதுவே உற்பத்தி துறையில வேலை செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. பேச்சியை தொழில வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரங்க, அதாவது லாயர்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த மாதம் உங்களோட வேலையில கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்காது. மருத்துவத்துறையை சேர்ந்த துளாராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கடினமா தாங்க அமைஞ்சிருக்குது. ஆனா ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே பாராட்டெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு, அதுவும் புதுசா பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் குறைஞ்ச அளவில் நீங்க முதலீட்டு போட்டீங்கன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுலயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா பண ரீதியா உங்களுக்கு சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். வெளியில கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவா தாங்க அமைஞ்சிருக்குது. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க, இல்லைன்னா புதுசா தொழில ஆரம்பிக்கணும், விரிவாக்கணும் செய்யணும் இப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை எல்லாருமே இந்த மாசம் வந்து ஒத்தி வச்சுக்கோங்க. இந்த மாசத்துல எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேணாங்க நீங்க. அடுத்த ஸ்டேஜா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் தாங்க. அதுவும் சர்க்கரை, நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து உங்க உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால இந்த மார்ச் மாசத்துல வந்து நீங்க சாப்பிட்ற உணவுல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களோட சாப்பாட்டு முறையை வந்து நீங்க கட்டுப்படுத்தினாலே போதுங்க. இந்த சர்க்கரை, நீரிழிவு இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறுகள் கூட வரலாங்க. ஆனா அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சின்ன ஒரு மாற்றம் இருந்தாலுமே கூட உடனே டாக்டர் போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டா நீங்க டேப்லெட் சாப்பிட்றது மூலமாகவும் உங்களுடைய உடல்நல பிரச்சனையில இருந்து நீங்க சரி செஞ்சுக்கலாங்க. இந்த துளாராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்கான சிரமங்கள்லாம் அதிகமா இருக்குதுங்க. அதனால உங்களோட படிப்புல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இருந்தாலும் ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற எண்ணம் எல்லாம் இந்த மாதத்துல ஈடேறுங்க.
இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா பாத்தீங்கன்னா கணபதி அதர் வருஷத்தை தவறாம பாராயணம் செய்யுங்க. இது கூடவே கணபதியை பிடிச்சிங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓம் கம் கணபதியே அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.